வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாள் காலையிலையும் திருப்பாவை பாசுரம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 6வது பாசுரம். கண்ணனை மாயன் அப்படின்னு சொல்லியிருந்த ஆண்டாள் இந்த பாடல்ல கண்ணனுடைய 2 மாயங்களை பத்தி சொல்றான். என்ன சொல்றான்னு பார்க்கலாம். புள்ளம் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை விரிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றார். இந்த பாசுரத்துக்கு என்ன பொருள்? புள்ளம் சிலம்பினகான் அப்படின்னா பொழுது விடிஞ்சிடுத்து, பறவைகள் எல்லாமே பறந்து போயிட்டு இருக்கிற சத்தம் கேட்கறது. புல்லரையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்றான். புல் அப்படின்னு சொன்னா இலக்கியத்துல பறவை அப்படின்னு பொருள். ஆண்டாள் எந்த பறவையை பத்தி குறிப்பிடுறா? பறவைகளின் அரசனான கருடனின் தலைவன் திருமாலின் கோவிலிலே பூஜையில் ஒலிக்கக்கூடிய வெள்ளை சங்கின் அரவம் உனக்கு கேட்கலையா? இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, எழுந்திரு அப்படின்னு சொல்றா. பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னு சொல்லும் போது பூதனை அப்படிங்கிற அரக்கி நஞ்சுள்ள பாலை கொடுத்து கண்ணனை கொல்ல வரும் பொழுது பாலை உறிஞ்சி குடிப்பது போல அவளுடைய உயிரை உறிஞ்சி குடித்தவன் மாயக்கண்ணன். இன்னொரு சந்தர்ப்பத்தில சகடாசுரன் அப்படிங்கிற அரக்கன் ஆயர்பாடியிலே வந்து கண்ணனை கொல்ல முயற்சி செய்த போது யசோதை பிராட்டியார் கண்ணனை ஒரு வண்டிக்கடியில பாதுகாப்பா வச்சிருக்கா. அந்த வண்டிக்கடியில போந்து சகடாசுரன் கொல்லறதுக்காக வரும் பொழுது சகடாசுரனுடைய உடல் சிதறி போற மாதிரி தன்னுடைய பிஞ்சு கால்களால் உதைத்தவன் மாயக்கண்ணன் அப்படின்னு 2 மாயங்களை பத்தி இந்த பாசுரத்துல ஆண்டாள் குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட மாயங்களை செய்த இந்த மாயக்கண்ணன் பார்க்கடலிலே பாம்பனையிலே பள்ளி கொண்டிருக்கும் திருமால்தான் அப்படிங்கிறத உணர்ந்துகிட்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து உள்ளத்தால் அவனை தியானம் செய்து ஹரி அப்படின்னு சொல்லி துதிக்கக்கூடிய அந்த துதியை கேட்கும் போதே உள்ளம் குளிர்ந்து போகுது. பகவானுடைய துதியை கேட்டு நீயும் இன்புறுவாய், எழுந்திரு அப்படின்னு சொல்றா ஆண்டாள்.